எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவையும் தமிழ் சேனல். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஸ்க்ரீன் பாருங்கள், அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பண்ணிங்கன்னா நான் போட போகிற எல்லா சமையலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு இல்லாதது, அதாவது பொட்டேட்டோ இல்லாத ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் நம்ம இன்றைக்கி 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்து அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது மெஷரிங் கப் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி கப்போ இல்லை கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது 1 கப்பாக இருக்கணும். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம், அதாவது தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு கப்பு நான் ரவை, அதாவது செமோலினா ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை சூஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது இதை ஒரு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் இது வெந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி கிளிங் ரேப்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரவா, அதாவது செமோலினா, அந்த மாவை எடுத்து அதில் வச்சு நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற ஒரு எண்ணெய், அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் ஓகே. இப்போது நம்ம கைங்களை யூஸ் பண்ணியே ஈஸியாக தட்டலாம். ரவுண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே தட்டி விடுங்க. இப்போது ஒரு கத்தி எடுத்து அதை நம்ம சதுரமாக வெட்டிக்கலாம். ஸோ அதாவது எதெல்லாம் ஷேப் இல்லாமல் இருக்குமோ அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாவு சதுரமாக இருக்கணும், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் இப்போது அதை நீட்டாக ஸ்லைஸாக போட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 1 இன்ச்சு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்லா கட் பண்ணுங்கள். இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்கிறதால நான் நடுவில் ஒரு கோடு போட்டு அதை சூப்பராக சின்னதாக 1 இன்ச்சு சைஸ்க்கு ஆக்கியிருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பொரிச்சிடலாம். இது நீங்கள் அவனில் வச்சு பேக்கோட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹை ஹீட்டில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வரத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக இருக்கணுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணும். 5 நிமிஷத்தில் பொரிச்சு எடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். செமோலினா ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, அதாவது ரவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்லேயும் ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அறுசுவையும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபீஸில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.